வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த கல்யாணமா கார்த்தியான்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம்ன்றது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற நிகழ்ச்சி. திருமணம்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு விடிவு காலம், ஒரு எதிர்கால நம்பிக்கை, இதெல்லாம் தோற்றுவிக்கிற விஷயம். திருமணம்னு சொன்னால் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரையும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கார்த்திக்கு மகத்துவம் உண்டு. கார்த்தின்னு சொன்னாலே உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது என்னன்னா தீபங்கள். இந்த தீபம்ன்றதுக்கு ஒரு பெரிய மகத்துவமான இடத்தை நம்முடைய இதிகாச புராணங்கள்லையும் இந்து மத சாஸ்திரத்துலேயும் இதர மதங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மதங்களுக்குமே அக்னி என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சூரிய கடவுள் தான் உலகத்திலே முதல் கடவுளாக பாவிக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் எப்பவுமே தனக்கு மேலே என்ன இருக்குன்னு தான் பார்க்க ஆசைப்பட்டான். ஆகாச நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு எல்லாத்தோட ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்ச ஒரு நட்சத்திரம் சூரியன் தான். அந்த சூரியனுடைய குடும்பத்தில் தான் நமக்கு இதர நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் சூரியனை தான் அவன் தெய்வமாக நினைக்கிறதுக்கு ஆரம்பித்தான். அந்த சூரிய கடவுள் தான் முழு முதற் கடவுளாக இருந்தது. அந்த சூரியன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஒளி மிகுந்தது, உஷ்ணம் கொடுக்கக்கூடியது. சூரியனுடைய ஒளி இல்லாமல் பூமியில் எந்த விதமான புல் பூண்டும் ஏற்படாது. அதனால தான் சூரியனை கொண்டு தான் ஆதித்யாதி நவகிரக பரபிரம்மணின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரமே ஏற்பட்டிருக்கு. அந்த சூரியன் சந்திரன் இதுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம எடுத்து கூறப்படுறோம். இப்படி அந்த சூரியனுக்கு அதிகமான மகத்துவம் கொடுக்கறதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்னென்னா ஒளி. அந்த ஒளி இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. சூரியன் என்னமோ ரொம்ப பழமையானவர் தான், ரொம்ப புராதனமானவர், அனாதி காலமானவர். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் உதிக்கும்போது எது இன்றைய உதிக்கக்கூடிய ஒரு புதிய சூரிய ஒளியாக தான் இருக்குது, இன்றைய புதிய உதயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது உதிக்கிறதுக்கு ஒரு அழகு இருக்குது, மறையும் போது ஒரு அழகு இருக்குது. அப்படிப்பட்ட சூரியனுக்கு அடிப்படையானது இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய விளக்கு தான். அந்த விளக்கு அடிப்படையாக கொண்ட பூஜை தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கொண்டாடக்கூடிய பூஜை. இது ஏன் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடணும், அதுக்கு ஒரு என்ன மகத்துவம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். சூரியன் மேஷத்தில் தான் உச்சம், அது துலாத்துலேயும் விருச்சிகத்திலையும் நீச்ச சமானம். அந்த நீச்ச சமானமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி கம்மிப்படும், உஷ்ணமும் கம்மிப்படும். அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, சரி சமானப்படுத்துறதுக்கு ஏற்பட்ட விழாவாக தான் இது ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா இது தீபஜோதியாக உருவெடுத்து நிறைய விஸ்வரூபம் எடுத்து நிறைய இடத்துல இந்த விளக்கு பூஜைகள்லாம் நடக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் ரொம்ப நாள் வரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்டது. அது கடவுளால் நேரடியாக ஏற்பட்டது, ஐயப்பன் பிரசன்னமாகிறார்னு சொல்லி இந்த பாமரர்களுக்கு பக்தி வரணுன்றதுக்காக ஏற்பட்ட ஒரு சித்தாந்தம். அது தவறு ஒன்றும் இல்லை. பிற்காலத்தில் நிறைய விஞ்ஞானம் வளர்ந்தது, அவேர்னஸ் வளர்ந்தது, இந்த மீடியாஸ் இதனுடைய சாதனைகள்லாம் வளர்ந்ததுனால மக்களுடைய அந்த சிந்தனா சக்தியும் தெரியும் சக்தியும் விஷயங்களை புரிஞ்சுக்கிற சக்தியும் அதிகமானதுனால அது உண்மையை மக்கள் தான் ஏற்றாங்கன்றது அவங்க வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி. எது எப்படி இருந்தாலும் கடவுளை நம்ம சென்றடைகிறதுக்கு முக்கியமான ஒரு ஊடகமாக இந்த தீபத்தை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட தீபத்துக்கான திருநாளை தான் இந்த மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் தீபம் கொண்டாடுறதுனால பலவிதமான நன்மைகள் இருக்குது. ஒன்று சூரியனுடைய சக்தி குறைபாடுகளை அது சமன் செய்கிறது. ரெண்டாவது இந்த விளக்கு ஒன்றுக்கு தான் எப்பவுமே மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. இந்த புவி ஈர்ப்பு தன்மையினால் வேறு எந்த பொருளை நீங்கள் போட்டாலும் அது கீழ் நோக்கி தான் போகும். ஆனால் விளக்கு ஒன்று தான் மேல் நோக்கி போகும். இது மேல் நோக்கி போகிறதுனால நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பஸ்மமாக்கிடவும் செய்யும். அந்த பஸ்மமாக்கி மேல் உலகத்துக்கு அதை எடுத்து செல்றதாக ஒரு தாத்பரியம் உருவானது. அதனால தான் அக்னி ஸ்வாகான்னு சொல்லிட்டு அக்னி சாப்பிட்றாரு. அது அக்னி சாப்பிட்டாக்கா அது நேரடியாக இந்திரனுக்கு போய் சேர்றது. இந்திராய ஸ்வாகா வாமனா ஸ்வாகான்னு சொல்லிட்டு அது இந்த யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தன்மையில் ஏற்பட்ட அந்த விளக்கானதுக்கு பல மகத்துவங்கள் உண்டு. இந்த விளக்கு ஏற்றும்போது வீட்லேயும் விளக்கேற்றுறோம், கோயில்களையும் விளக்கேற்றுறோம், பொது இடங்கள்லையும் விளக்கேற்றுறோம், பொது நிகழ்ச்சியிலையும் விளக்கேற்றுறோம். எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரமான அர்த்தம் என்னென்னா வெளிச்சம் இருக்கட்டும், ஞானம் பிறக்கட்டும், நன்மை பிறக்கட்டும், இந்த சில்வர் ரே ஆஃப் ஹோப்புன்னு சொல்லுவாங்க.
அந்த வெள்ளியினுடைய அந்த ஒளி நமக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் ரே ஆஃப் ஹோப்னா நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு வெகு தூரத்தில் கை கட்டின தூரத்தில் காட்டுறதுன்னு அர்த்தம். இந்த பைபிள்னு எடுத்துட்டா கூட அதில் வந்து காட் செட் லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட்னு ஒரு அட்சரம் இருக்குது. இதனுடைய பொருள் என்னென்னா, கடவுள் சொன்னார் அங்கே வெளிச்சம் இருக்கட்டும்னு சொல்லி, அதனால் இங்கே வெளிச்சம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு. இது எல்லா விதமான மதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விளக்கு பூஜை நாம் செய்யும்போது இந்த பெண்கள் குறிப்பாக இது செய்கிறாங்க. பெண்கள் ஏன் செய்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து அந்த நாசுக்கான குணம் உண்டு. முரட்டுத்தனமாக விளக்கேற்றினால் அது விளக்கேற்ற முடியாது. அந்த காற்று, இதர தொல்லைகள், இதெல்லாம் இடைஞ்சலுக்கு நடுவில் இந்த விளக்கேற்றணும். அப்படி ஏற்றும்போது ஆண்கள் பதட்டமாகவும் சீக்கிரமாகவும் வேகமாகவும் ஏற்றுவாங்க, அது அணைஞ்சு போயிடும். ஆனால் பெண்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை. நல்ல நாசுக்கான நளினமான சுபாவம் இருக்கிறதுனால அவங்க ஏற்றுற விளக்கு பதியணும். அதனால தான் வந்து விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும்னு குடும்பத்தில் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னால் மற்றவர்களால் ஏற்ற முடியாதுன்னு ஏற்ற முடியும். அந்த பெண் வரும்போது வெளிச்சத்தை கொண்டு வரணும், லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரணும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும், நம்ம வீட்டில் எப்போ ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கணுன்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட விளக்கு பூஜைன்றது ஒரு தனித்தன்மையான ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். அந்த விளக்கு பூஜை செய்கிறதுக்கு இந்த மாதத்தில், அதாவது பெருமாள் மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய தீப விளக்குகளுடைய ஒளியானது குடும்பத்தில் சர்வமங்கலமும் கொடுக்கறதுக்காக பெண்களால் ஆராதிக்கப்படும் ஒரு விளக்கு பூஜையாகும். இந்த விளக்கு பூஜை பண்ணும்போது பல விஷயமான விஷயங்கள் அது உள்ளடங்கியிருக்கு. அந்த விளக்கேற்றும் போது வாழை இலை மேலே தான் வைத்து அந்த விளக்குகளை ஏற்றணும். இதுக்கு வந்து மண் விளக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அடுத்தது பொன் விளக்கும் ஏற்றலாம், அதே மாதிரி வெள்ளியாலான விளக்கும் ஏற்றலாம். இந்த எவர் சில்வர் விளக்கு தவிர்க்கப்பட வேண்டிய விளக்குன்னு சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன்னு சொன்னால் அதனுடைய பெயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பேர். அது ஸ்டீல்னால் இரும்பு, அந்த துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னு தான் பேர் இந்த எவர் சில்வருக்கு. அப்படிப்பட்ட இதில் ஏற்றினோம்னா நம்ம சனீஸ்வரனுடைய சக்தியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அதாவது ஸ்டீல்னு சொல்லக்கூடிய இரும்பினுடைய சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால தான் இந்த எவர் சில்வர் விளக்கை வந்து வீட்லேயும் சரி, பூஜையிலையும் சரி, பொது இடங்களையும் சரி தவிர்க்கிறதுக்கு உத்தமமாக இருக்கும். வெள்ளி விளக்கு ரொம்ப ஏற்புடையது. வெள்ளி விளக்கு ஏற்படும் போது வாழை இலையில் வைக்கணும். சுத்திர வந்து நம்ம வந்து அரிசிகளை பரப்பணும், மஞ்சள் குங்குமத்தை பரப்பணும். அதுக்கு மேலே அது திரி போடும்போது பலவிதமான திரிகள் அமைப்பு இருக்குது, பலவிதமான முகங்கள் கொண்ட விளக்கு இருக்குது. இதில் பஞ்சமுக விளக்குன்றது ரொம்ப பாப்புலரான விளக்கு. அந்த பஞ்சமுக விளக்குன்றது எல்லா விதமான பஞ்சேந்திரியங்களையும் சுத்தி பண்ணுறதுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும், கண், மூக்கு, வாய், செவி போன்ற விலங்குமாக இருக்கிற பலன்கள்லாம் போக்குறதுக்கும், குடும்பத்தில் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கும் பயன்படுறது. இப்படிப்பட்ட அற்புதமான சுவாரஸ்யமான விளக்குகள் கொண்ட பூஜையை தான் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் உங்கள் எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கணும்னு வேண்டிட்டு விடைபெறுறேன். மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.